அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு துக்ககரமான இன்னொரு செய்திதான். ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய சீஃபாக கடமையாற்றி வந்த அலி லாரிஜானி அவர்கள் இஸ்ரேலுடைய ஒரு தாக்குதலின் மூலமாக உயிரிழந்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருடைய உயிரிழப்பை ஈரானுடைய அரசு தரப்பிலிருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அலி லாரிஜானி அவர்களை பொறுத்தமட்டில் பல ஆண்டுகளாக ஈரானுடைய பார்லிமெண்ட் தலைவராகவும் நாட்டின் முக்கிய ஒரு ஆலோசகராகவும் இறுதியாக தேசிய பாதுகாப்பு தலைவராகவும் கடமையாற்றியவர். ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர்களை ஷஹீதாக்கப்பட்ட பட்டியலில் இவர் நாடி இருந்தால் இவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள பங்கர்கள் பதுங்கி இருந்திருக்கலாம். ஆனால் மக்களோடு மக்களாக போராட்டங்களில் பங்கெடுத்து வீதிகளில் நடமாடிக்கொண்டு தைரியமாக ஷஹீதாக்கப்படுவதற்காக முகம் கொடுத்தவராக இவர் கருதப்படுகிறார். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்தார். ட்ரம்பை பலமாக எதிர்த்தார். அமெரிக்காவோடு எந்த நெகோசியேஷனும் நாங்கள் செய்ய போவதில்லை என்று கூறினார். இவ்வாறான கட்டத்தில் தான் இவரையும் கொலை செய்ய கொடூர அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து திட்டம் தீட்டி ஒரு வான் தாக்குதல் மூலமாக அன்னார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் போன்ற தைரியமாக படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்க மாட்டோம் என்று இந்த வல்லரசான அமெரிக்கா இஸ்ரேல் உடைய அராஜகத்தை எதிர்த்து நின்ற இன்னும் ஒரு மாமனிதருக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹு தஆலா இவருடைய பாவங்களை மன்னித்து அமல்களை ஏற்றுக்கொண்டு புனித ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.